ட்ரீம் மிஷின் வச்சுருக்க எல்லாருக்குமே ஒரு ஹை. இன்றைக்கி நம்ம வந்து என்ன வெஹிக்கிள் வந்து பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BMW GS, அதாவது F850ன்ற வெஹிக்கிளோட பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் வெஹிக்கிள். இது என்ன கண்டிஷனில் வந்திருக்குன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். வண்டி வரும்போது வந்து கொஞ்சம் ரொம்ப டஸ்ட்டாக தான் வந்திருந்தது. ஸோ இதை நம்மள ஃபஸ்ட்டோட ப்ராசஸ் என்னென்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீட்டான வாஷ் பண்ண போகிறோம். நீட்டான வாஷ் பண்ணி அண்ட் இதை மேட் டு ஷைனிங் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ இருக்க பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மேட்டில் இருக்குது. மேட் சர்ஃபேஸ்னால் நீங்கள் பார்க்க முடியும் ஒரு டல்லான சர்ஃபேஸ். ஏன்னா நிறைய பேருக்கு அதுக்கு டிஃப்ரென்ஸ் நிறைய தெரிய மாட்டுது. ஸோ இந்த வண்டியை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம மேட் டு ஷைனிங்க்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதாவது இந்த மேட் வந்து கிளாஸி மாதிரி மாற்ற போகிறோம். அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. அண்ட் எங்கெங்கெல்லாம் பிபிஎஃப் இன்ஸ்டால் பண்ண முடியுன்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். எல்லா வீடியோலையும் நான் சொல்கிற மாதிரி தான் நீட்டான வாஷ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிபிஎஃப் பண்ணுறதுக்கு பிஃபோர் வந்து கண்டிப்பாக தேவை. ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்ஃபியர்லேருந்து வர்றதை கூட 1-2 வந்து கண்டிப்பாக டஸ்ட் வந்துடும். பட் வந்து வண்டியிலேருந்து வந்து நம்ம கையில் பட்டு தெரியாமல் வந்து ஃபுல்லாக படுறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக கம்மி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீட்டான வாஷ் வேணும். ஸோ ஷுவராக வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து நீட்டாக வாஷ் பண்ணிக்கணும். ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேட் அண்ட் ஷைனிங் வெஹிக்கிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஷைனை வந்து நம்ம மேட்டாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் வந்து மேட்டை வந்து நம்ம ஷைனாக கன்வெர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்ட முடியாது. ஈஸியாக வந்து நம்மளால் இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியாது. இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைமும் எடுக்கும் மேட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய. ஸோ அதனால தான் வந்து இப்போது நம்ம மாற்றுறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் வந்து நான் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறன்றதே நான் காட்டுறேன். ஸோ தார் அண்ட் பக்ரி மூவர் வச்சு நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளே பண்ணுறது மூலிமா ஸ்டிக்கிங் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது ஒட்டுற அந்த தன்மை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி மேட்டில் வந்து ஷைனிங் வந்து சீட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் வந்து இதெல்லாம் நல்லாவே க்ளீன் பண்ணிக்கிறோம். நல்லாவே சர்ஃபேஸ் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணுறது மூலிமா நிறைய பேர் இதை வந்து போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க க்ளே. பட் வந்து க்ளே போடலன்னா வந்து மேட் சர்ஃபேஸில் நம்மளால் சரியாக இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியாது. டு பி ஆனஸ்ட், நம்ம எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஹையர் பொசிஷன், அதாவது ஹை லெவலில் இருந்து தான் லோ லெவல் வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணுவோம். பிகாஸ் வாட்டர் எங்கேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் வரும் நம்ம ஒரு இன்ஸ்டால் பண்ணும்போதும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பொசிஷனாக இதை ஒட்டிட்டு அதை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. பிகாஸ் இதை டக்கின் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிளில் வைசர்ஸ் 2 வைசர்ஸையுமே ஒட்டியாச்சு. அண்ட் ஹெட்லைட்ஸ் ஒட்ட போகிறோம். ஹெட்லைட்ஸும் ஒட்டிடுவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கோட்டிங்கோட லெவல் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஹெட்லைட்ஸும் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஹெட்லைட்ஸில் வந்து பண்ணல அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சிப் ஆகும். ஸ்டோன் வந்து டேரெக்டாக வந்து உங்கள் ஹெட்லைட்டில் படும். அந்த ஹெட்லைட்னால உங்கள் ஹெட்லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக டாட் ஆக சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பிக்கர் சைஸ், அதாவது இந்த வெஹிக்கிள்லேயே இந்த பேனல் தான் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப லென்த்தியும் கூட. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறன்றது நீங்களே பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 3 ஃபீட்டுக்கு மேலே வந்து இது வந்து லென்த் வருது. எப்போவுமே வந்து ரொம்பவே எக்ஸஸாக தான் நம்ம ஃபிலிமை எடுக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சீட் ஆகி அனதர் இடத்துக்கு அதை சீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அது டிஃப்ரெண்ட் லெவலுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுனால எக்ஸஸாக எடுக்கிறது ரொம்ப பெட்ரு. என்றைக்குமே சின்னதாக எடுத்து ஃபிலிமை புஷ் பண்ணவும் கூடாது. பிபிஎஃப் அப்படி தான் ஒட்ட முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஒட்டிடலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ கட்டாகவே வந்து அதில் வந்து ஷோரூம்லேருந்தே ஒரு ஸ்டிக்கர் வரும். அதை எடுத்து அதை அப்படியே பிபிஎஃபாக கட் பண்ணி தான் இதை வந்து அப்படியே போட்டிருக்கோம் ப்ரீ கட்டாக. ஸோ ப்ரீ கட்டாக இதை இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கு தான் வந்து பிக்கர் சைஸ். அதை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதோட சென்டர் பொசிஷன். ஸோ எல்லாமே இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஹீட்டிங் பண்ணுவோம். கட் பண்ணி அந்த BMW ஒட்டி இருக்க அந்த BMW லோகோ இருக்க பேனலும் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த வெஹிக்கிளில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கம்மியான பார்ட்ஸ் தான் ஒட்டுறதுக்கு. பட் எல்லாமே பிக்கர் சைஸ் பார்ட்ஸ். அண்டர் 30 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே கண்டிப்பாக இந்த வண்டிக்கான ஸ்கொயர் ஃபீட் வந்து வந்துடும். இது எவ்வளோ மேட்டாக வந்தது அண்ட் இப்போ எவ்வளோ க்ளாஸி லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் க்ளாஸியாக இருக்கிறது நல்லா இருக்கா இல்லை மேட்டாக இருக்கிறது நல்லா இருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்ஸ்டாலேஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சிங்கிள் ஷீட்டில் தான் பண்ணியிருக்கோம். எல்லாமே மோஸ்ட்லி டக்கின் பண்ணுற லெவலுக்கு கார்னர்ஸ் எட்ஜஸ் எல்லாத்தையுமே சீல் பண்ணியிருக்கோம். எதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னும் மோர் வீடியோஸோட நான் உங்களை கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின டீட்டெயில்ஸோ இல்லை உங்களுக்கு வேறு என்ன வண்டியை பற்றின டீட்டெயில்ஸ் வேணாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் சப்ஸ்கிரைப்